இந்த ஆனியன் தோட்டத்தில் வந்து நீங்கள் ஆனியன் போடுறதுக்கு அப்புறமேட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து மக்காச்சோளம் போட்டு எடுத்துருக்காங்க. இது ஒரு ஏக்கரா 2 ஏக்கரா வரும் இல்லைங்க? 2 ஏக்கரா வரும். இது 2 ஏக்கரா வந்து அப்படியே இருக்குங்க, எம்டியாக இருக்குங்க. அதான் இது அதுக்கப்புறமேட்டு 2 ஏக்கருக்கு அப்படி அந்த சைடு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மொத்தம் 5 ஏக்கராங்க. ஸோ நம்ம லேண்டோட வந்து டீட்டெயில்ஸ் வந்து இப்படி தான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேங்க. அது போக தென்னை மரம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி நான் சொன்ன நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா 5 ஏக்கரா இருக்குது. நெல்லிக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காய் பிடிச்சதாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டோட்டலாக எல்லா மரத்துலையுமே காய் பிடிச்சிருக்கு. இதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா வீடு கவர் ஆகுது. வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் பூமி இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பூமி. இதுக்கு அந்த சைடு கொஞ்சம் பூமி எம்டியாக விட்டுருக்காங்க. அந்த பூமியை கொஞ்சம் இப்போ நான் காட்டுறேன். பின்னாடி இது பார்த்திங்கன்னா மற்றவங்க தங்குறதுக்கு அந்த மாதிரி மற்ற இதுங்க. அதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா எம்டியாக போட்டிருக்காங்க. இது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது ஒரு 2 ஏக்கரா அப்படியே இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ சேலில் இருக்குது.